அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், இப்படி நீ எக்ஸாமே எழுதிட்டே இருக்கியே, நீ நினச்சேன்னா நீ டீச் பண்ணுற விதத்துக்கு நீ டீச் பண்ணியே என்ன செய்யலான்னா டியூஷன் எடுத்து சம்பாதிக்கலாம்ல. நீ டியூஷன் எடுத்தாலே மாதம் நல்ல ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கலாம். ஏன் நீ டியூஷன் எடுத்து சம்பாதிக்கக்கூடாது, எதுக்கு இப்படி உட்காந்து எக்ஸாமாக எழுதிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் என்ன சொன்னேன்னா, டியூஷன் எடுக்கிறதுக்கு எப்படி நமக்கு படிக்கிறதுக்கு வயது தடை இல்லையோப்பா, அதே மாதிரி டியூஷன் எடுக்கிறதுக்கும் நமக்கு வயது தடை இல்லை. ஸோ எனக்கு எப்போது நான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் கொடுக்குறேன், ஓகே என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலைன்ற சூழ்நிலை வரும்பொழுது நான் என்ன செய்கிறேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் பியை ஃபாலோ பண்ணுறேன். நெவர் கீப் பிளான் பிஸ் அசைட் யுவர் பிளான் ஏ. சரியா? ஸோ பிளான் ஏ வச்சுருக்கும் போதே பிளான் பியையும் நான் சேர்த்து நகர்த்துவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனீங்கன்னா ரெண்டுமே சரி வராது. ஸோ ஆல்வேஸ் கீப் பிளான் பிஸ் ஆஃப்டர் த பிளான் ஏ அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா கேட்டார், இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் அப்போ எப்போ தான் நீ வேலைக்கு போவேன்? அப்போ இப்போவும் நான் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வருமானங்கிறது நான் என்னோடய கல்வி மூலமாகவே நான் வந்துட்டு தான் இருக்குது, அப்போ அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் பிடிவாதமாக நின்னார். அப்போ நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், என்னென்னா, அப்பா நிலக்கரி இருக்கு இல்லையா, நிலக்கரிக்கும் வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ப்ளீஸ் டோன்ட் டிக் மீ ஆஸ் அ கோல் தட் ப்ளீஸ் லெட் மீ அன்டில் ஐ பிகம் அ டைமண்ட் அப்படின்னு சொன்னேன். அதாவது கார்பன் தான் நிலக்கரியாகவும் மாறுது, கார்பன் தான் என்னவாகவும் மாறுது, டைமண்டாகவும் மாறுது. பட் அதுக்கு போதிய கால அவகாசம் எதுக்காக? இட் நீட்ஸ் எனஃப் ஹீட் அண்ட் ப்ரெஷர். அதுக்கு தேவையான அளவுக்கு அழுத்தமும் தேவையான அளவுக்கு வெப்பமும் கிடைக்கும் பொழுது அந்த கார்பன், பியோர் கார்பன் என்னவா மாறுது, டைமண்டாக மாறுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸும் அந்த மெத்தடில் தான் உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போது என்னோட அப்பா கிட்ட நான் சொன்னது தான், நம்ம குடும்பத்திலேயே முதல் தலைமுறை பட்டதாரி. நான் என்ன செய்யணும், நம்ம வரணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்தாகணும், முழுசாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் மீ டு டிக் ஆஸ் அ டைமண்ட், ப்ளீஸ் வெயிட் அன்டில் ஐ கெட் த இன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் த ஹீட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் நெகட்டிவ் டாக்ஸ் அண்ட் நெகட்டிவ் டிமோட்டிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு தக்க பதிலடி கொடுத்து நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், ப்ளீஸ் வெயிட் until you don't try, please don't talk about it அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அதிகமாக டிமோட்டிவேட் பண்ணுறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க தான். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆர் டிமோட்டிவேட்டிங் யூ அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடியிங் வித்தவுட் ஸ்டாப்பிங். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமியில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வருமானம். வருமானம்னாலே நம்ம எக்கனாமினாலே வருமானம் தானே, அப்புறம் என்ன வருமானம் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பங்கிட்டுக்கிறாங்க, அதாவது ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், லெசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஃபீல்ட் ஆகட்டும் எதுவாகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். பாலிட்டியில் வி யூஸ் டு சே ஆர் கவர்மெண்ட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், என்னென்னா குவாசி ஃபெடரல். குவாசி ஃபெடரல்னால் என்னது? வி ஆர் அ ஃபெடரல் கண்ட்ரி பட் யூனிட்டரி பயஸ். வித் யூனிட்டரி பயஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாலிட்டியிலும் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த ஸ்டேட்ஸ். சொல்லப்போனால் பிளான்ஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுல ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸ்டேட்ஸ் ஆர் மெயின்லி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் அவங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கெல்லாம் யாரை சார்ந்திருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் சார்ந்திருப்பாங்க. ஸோ நோ ஸ்டேட் கேன் அஃபோர்ட் டு ஒர்க் வித்தவுட் ஆக்டிவ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுசாக ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைச்சா தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்கோட சொல்லப்படாத எழுதப்படாத விதினே வச்சுக்கலாம். ஸோ அப்போ எந்தெந்த வகையிலலாம் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுங்கிறத சின்னதாக ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஜஸ்ட் levies of duties by the center but collected and retained by the states. ஓகே, ஸோ ஆர்டிக்கிள் 268 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் வரக்கூடிய ஆர்டிக்கிள் 268 என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி taxes and duties levied and collected by center but assigned in whole to the states. Sharing of the proceeds of all union taxes between the center and states under Article 270. Statutory grants and aid of the revenues of states. It's about Article 275. Grants for any public purposes. Article 282.
லோன்ஸ் ஃபார் எனி பப்ளிக் பர்பஸஸ் ஆர்டிகிள் 293. இந்த மாதிரி விதவிதமான விதங்கள் மூலமாக நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வருது. அதை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரியா? அதில் ரொம்ப அதிகமாக முக்கியமாக நமக்கு வந்து வருமானம் வரக்கூடியது என்னவா இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு என்னதான் லோன்ஸ் கிராண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதிகமான வருமானம் வந்து டாக்ஸஸ் மூலமாக தான் வருது. வரிகள் அதிகமாகவே இருக்குது நம்ம கண்ட்ரியில். என்னென்ன வகையான டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, எல்லாமே நம்ம ஏற்கனவேவும் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் இந்த லெசன்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம டேக்ஸை பற்றி சிலது பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, விச் ஆர் லெவிட் அண்ட் கலெக்டட் எய்தர் எக்ஸ்க்ளூசிவ்லி பை த ஸ்டேட்ஸ் ஆர் சென்டர், பட் தேர் ஆர் ஆல்சோ டேக்ஸ் விச் ஆர் கலெக்டட் பை த ஸ்டேட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சென்டர். ஸோ சென்டர் தான் வரி வந்து லெவி பண்ணுவாங்க. வரி விதித்தல் அப்படிங்கிறது சென்டர் தான் பண்ணுவாங்க. பட் கலெக்ட் பண்ணுறதுக்கு சில வரிகளுக்கு வந்து யாருக்கும் பொறுப்பு உண்டு, ஸ்டேட்டுக்கும் பொறுப்பு உண்டு. While some of the taxes are collected by the union government and handled over to the states, on the whole, however, the states must dependent on the granting aid to be given by the central government. So states என்னதான் வரி கலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்தாலும் பெரும்பாலும் பட்ஜெட் மூலமாக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய அந்த கிராண்டிங் எய்டில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஸ்டேட்ஸ் வந்து இயங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஒரு பொது விதி. ஸோ இன் இந்தியா system of taxation is very much based on Act of 1935. கிட்டத்தட்ட இது வந்து RBI ஆக்டும் இந்த டாக்ஸேஷன் ஆக்டும் வந்து ஒரே வருஷத்தில் தான் வருது. ஸோ ஃபினான்ஷியலாக வந்துட்டு அப்போ தான் என்ன செய்தாங்கன்னா பெருசாக நிலைப்படுத்தினாங்க நம்ம கண்ட்ரியை. ஸோ Act of 1935 plays important role in taxation. இதில் வந்து அந்த அப்போ இருந்த ஒரு 5 இயர்ஸுக்கும் என்ன செய்வாங்கன்னா, பிரசிடென்ட் என்ன செய்யணும்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அ செப்பரேட் டாபிக். அதை வந்து கண்டிப்பாக நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போது அதனுடைய ஒரு சின்ன விளக்கங்கள் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து என்ன செய்யணும், ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பிட்வீன் ஸ்டேட்ஸ், சென்டர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற விதத்தை வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஆக்ட் ஆஃப் 1935 தான் சொல்லியிருப்பாங்க. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் ஆர் எம்பவர்ட் டு கலெக்ட் டாக்ஸஸ். மாநிலங்களுக்கும் வரி வசூலிக்கும் உரிமை உண்டு சில விஷயங்களில் மட்டும், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ், அந்த மாதிரி சில விஷயங்களில் மட்டும். பட் அதை வந்து என்ன செய்ய வேண்டாம்னா அவங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம என்ன செய்வோம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டேக்ஸ்னால் என்ன? டேக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்னென்னா, இட்ஸ் அன் அவுட்வேர்ட், அதாவது இட்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த வேர்ட் டாக்ஸேஷன். அந்த டாக்ஸேஷனுங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா எஸ்டிமேட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் உருவானது. ஸோ டேக்ஸுங்கிறது என்னென்னா, இட்ஸ் மீன்ஸ் பை விச் கவர்மெண்ட்ஸ் ஃபினான்ஸ் தியர் எக்ஸ்பெண்டிச்சர் பை இம்போசிங் சார்ஜஸ். கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு செலவினங்கள் இருக்குது. கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் வந்து நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணணும், கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருக்குது. இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், சேலரிஸ், இது எல்லாத்தையுமே கொடுக்கணுன்னா அவங்களுக்கு வருமானம் வேணும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருமானம் வருதுன்னா அதற்கு தான் என்ன செய்கிறாங்க, தே இம்போஸ் சார்ஜஸ் ஆன் சிட்டிசன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் என்டிட்டிஸ். குடிமக்கள் மேலேயும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் மேலேயும் என்ன செய்வாங்க, வரி விதிப்பாங்க. அந்த வரிகள்லேருந்து வரக்கூடிய வருமானம் தான் கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மையான வருமானமாக இருக்குது. ஸோ டாக்ஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் ஆர் கம்பல்சரி டு பே. கம்பல்சரி பேமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். யார் வந்து அந்த டேக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக பே பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, மெயின்ஸில் கூட நீங்கள் இதை எழுதலாம். டேக்ஸ் பற்றி எழுதும்போது ப்ரொஃபஸர் செலிக்மேன் வந்து இந்த டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு, இட்ஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அ person. You can mention it as citizen actually. Yes, a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all. உங்களுக்காக தான் கவர்மெண்ட் உழைக்கிறாங்க, மக்களுக்காக தான் கவர்மெண்ட் உழைக்கிறாங்க. அப்போ மக்களுக்காக உழைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் நம்ம பண்ணணும், வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கன்ஃபர்ட். ஸோ அந்த ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத ப்ரொஃபஸர் செலிக்மேன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ லோக்கல் கவர்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதாவது அவங்க வந்து 100% பஞ்சாயத்து வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து 100% வரி வசூலித்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா 200% அதை வந்து கிராண்ட்டாக கொடுத்தாகணும் அவங்க.
அப்போ எந்தெந்த பஞ்சாயத்தெல்லாம் 100% வரி வசூலிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை 200% ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அ கிராண்ட். அந்த மாதிரி நம்ம வரி வசூலிப்பை வந்து என்ன செய்யலாம், அப்போ அதை வச்சு அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம்னா ஒரு பஞ்சாயத்து வந்து அவங்களோட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். ஒரு பஞ்சாயத்து நல்ல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்ன செய்யலாம், முனிசிபாலிட்டியாக உருவாகலாம். இதுதான் நம்ம கவர்மெண்ட்டினுடைய ஒரு நோக்கம். ஸோ வென் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீட் டேக்ஸ் ரெவன்யூ, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா டெப்ட் சிச்சுவேஷன். டேக்ஸ் தான் வருமானம்னு சொல்லியாச்சு. செலவினங்கள் வந்து டேக்ஸை விட அதிகமாகுதுன்னா அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா அரசுக்கு கடன் அதிகமாகுது. அப்போது டேக்ஸ் வசூலிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இப்போ டேக்ஸ் எப்போ அதிகமாக வசூலிக்க முடியும், மக்கள்கிட்ட இருந்து வருமானத்தை அதிகப்படுத்தணும். மக்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான சிச்சுவேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு என்ன செய்யணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ரிவார்ட்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா டிஸ்கவுண்ட்ஸ் மூலமாக என்ன செய்யணும்னா மக்களையும் ஊக்கப்படுத்தணும். அப்போ அவங்க வாலண்டியராக வந்து என்ன செய்வாங்க, டேக்ஸை கட்டுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் நமக்கு டேக்ஸ் மூலமாக மட்டும் வரல, இன்னும் சில பேமெண்ட்ஸ் மூலமாகவும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதர் பேமெண்ட்ஸில் வந்து நம்ம ஃபீஸ் அண்ட் வாலண்டரி பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டேக்ஸ்னால் என்ன, ஃபீஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் இஸ் கம்பல்சரி. இதை நம்ம வந்து போன ஸ்லைட்லேயே சொல்லியிருந்தோம். டேக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு நேரடியாக வந்து பெனிஃபிட் வருதோ வரலையோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது கம்பல்சரி. ஃபீஸ் அப்படிங்கும்போது ஃபீஸ் இஸ் அ பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் வாங்குறீங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு பே பண்ண வேண்டியதுக்கு பேர் ஃபீஸ். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணுன்னா, இஃப் த எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ப்ரிடாமினேட்ஸ் தென் த லெவி பிகம்ஸ் அ டேக்ஸ். அதாவது ஜென்ரல் பர்பஸாக காமனாக எல்லா மக்களையும் மைண்டில் வச்சு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் டேக்ஸ், வரி. அப்போது ஆப்போசிட்டில் ஃபீனா என்ன சொல்லுவோன்னா, while a fee is a payment for a specific benefit privilege. Specific benefit privilege, although the special to primary purpose of regulation. ஸோ அக்ரிகல்ச்சர் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஃபீஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா செஸ் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். எஸ், பட் இது வந்து ஃபீஸ் நம்ம அந்த சர்வீஸை வாங்குறது மூலமாக அதுக்கு கட்டுறோம் அப்படின்னா அப்போ அது என்ன சொல்லுவோம்னா அந்த பெனிஃபிட் ப்ரிவிலேஜஸ்க்காக கட்டும்போது இட் இஸ் அதர் பேமெண்ட்ஸ் கால்ட் fees or cess, whatever it may be. And then tax is a compulsory payment, fee is a voluntary payment. உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணும்னா நீங்கள் அந்த ஃபீஸ் கட்ட போகிறீங்க, சர்வீஸ் வேண்டான்னா கட்ட தேவையில்லை. பட் டேக்ஸ் இஸ் நாட் லைக் தட். whenever you earn you have to pay the tax. earn பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குனீங்கனாலே நீங்கள் என்ன செய்தாகணும், டேக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ இஃப் டேக்ஸ் இஸ் imposed on a person he has to pay it, otherwise he has to be penalized. ஒருவேளை அந்த டேக்ஸ் அந்த பர்சன் கட்டலைன்னா there is a provision he can be penalized. On the other hand, fee is not paid if the person do not want to get the service. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு இந்த வேலை வேண்டாங்க, எனக்கு வந்து நான் இந்த சர்வீஸ் வந்து எடுத்துக்க விரும்பலை அப்படின்னா அதுக்கு அவங்க பே பண்ண தேவையில்லை. ஸோ இன் திஸ் கேஸ் டேக்ஸை பொறுத்தளவுக்கு டேக்ஸ் பேயர் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட். நான் டேக்ஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா, டைரெக்டாக பெனிஃபிட் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸஸ், வெல்த் டேக்ஸ். நான் வந்து வெல்த் வச்சுருக்கேன், நான் சொத்து வச்சுருக்கேன்னா அதுக்கு கட்டக்கூடிய வரி அதுலேருந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ வெல்த் டேக்ஸ் கட்டுறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட். ஸோ தேர் இஸ் நோ டைரக்ட் டேக்ஸ். அதுமாதிரி வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸஸ், இது எல்லாமே என்னதில் வரும்னா டேக்ஸில் வரும். ஸோ பேமெண்ட்ஸ் ஃபீஸ்னு வச்சுக்கோங்க, தே கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாம்ப் ஃபீ, நான் ஸ்டாம்ப் ஃபீ கட்டுறேன்னா அந்த ஸ்டாம்ப் சர்வீஸ் வந்து எனக்கு கிடைச்சாகணும். டிரைவிங் லைசன்ஸுக்கு நான் ஒரு ஃபீ கட்டுறேன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து நான் என்ன செய்துக்கலாம், சரியான முறையில் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லைனா பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ் என்னென்னலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த சர்வீசஸ்க்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக பே பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபீ. சரியா? ஸோ எப்படியெல்லாம் வந்து டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சுவலி இதுக்கெல்லாம் நம்ம வந்து டேக்ஸுங்கிற டைட்டிலில் தனியாகவே நம்ம பார்ப்போம். பட் ஸ்டில் இங்கே ரொம்ப நமக்கு டேக்ஸ் தான் முழுமையான ரெவென்யூவாக இருக்கிறதுனால, கவர்மெண்ட்டுக்கு பெரும்பாலுமான ரெவென்யூவாக இருக்கிறதுனால அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமாகுது. ஸோ இன் இந்தியா டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வசூலிக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வசூலிக்கிறாங்க, லோக்கல் கவர்மெண்ட்ஸும் வசூலிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ தேர் ஆர் டேக்ஸஸ் தட் கேன் பி ஈஸிலி கலெக்டட் பை யூனியன் கவர்மெண்ட். ஈஸியாக வசூலிக்கக்கூடியது அப்படிங்கிற டேக்ஸ் எல்லாம் யார் கையில் இருக்கும், மத்திய அரசின் கையில் இருக்கும். ஏன் அப்படின்னா தான் அவங்களால என்ன செய்ய முடியும்னா மாஸ் பீப்புளை கவர் பண்ண முடியும்.
ஸோ குறிப்பிட்ட சில டேக்ஸஸை கலெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ணால் இட்ஸ் அ பிக் டாஸ்க். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செய்ய முடியாது, டைவர்சிஃபையாக எல்லா ஸ்டேட் மக்களையும் ஒன்று போல் கவனிக்க முடியாது. அதனால் ஸோ டேக்ஸஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து குறிப்பாக யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து வசூலிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக வந்து சில பாயிண்ட்ஸ் அபவுட் த கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ். இதை வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கலெக்டட் பை லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஸோ வெல்த் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தின் மேலே உள்ள வரிகளை வசூலிக்கிறது யார், லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் adheres to all the canons of taxation. ஸோ canons of taxation என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேக்ஸுங்கிற டைட்டிலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வருமானங்கிறது டேக்ஸ் மூலம் தான் பெரும்பான்மையாக வருதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போது இந்த டேக்ஸஸை எப்படி விதிக்கிறாங்க, வரி விதித்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே தேவைப்படுது. லெவைட் அப்படின்னா வரி விதித்தல். ஸோ வரி விதிக்கிறதுல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்ன, ப்ராக்ரெஸ்னால் என்னது, முன்னேற்றம். முன்னேற்றம், ஒரு ப்ராக்ரஸ்னாலே முன்னேற்றம் தானே. யூஸ்வலாக உங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களோட முன்னேற்றம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டு தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அப்போ ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னாலும் அதே தான், முன்னேற்றமாக இருக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அப்படின்னா, when the rate of taxation increases, the tax base also increases. When the rate of taxation increases and the tax base also increases. நம்ம இப்போ அதுக்கான உதாரணம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். டேக்ஸ் பேஸுக்கு வந்து ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. டேக்ஸ் பேஸ் வந்து 10,000 ரூபாய் இருந்தால் 10% டேக்ஸ் ரேட்டு. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரி வந்து 10%, அதாவது 1000 ரூபாய். அதே நீங்கள் 20,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா 15% கட்டணும். அப்போது டேக்ஸ் எவ்வளோ வருது, 3,000 ரூபாய். அதே நீங்கள் 30, இது வந்து ஒரு சும்மா உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன். ஸோ 30,000 ரூபாய் நீங்கள் வந்து டேக்ஸ் பேஸ்ன்னு சொன்னால் அப்போ டேக்ஸ் ரேட் 25% ஆகும். 40,000 ரூபாய் டேக்ஸ் பேஸ்னால் 40%. இந்த மாதிரி டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் டேக்ஸ், எவ்வளோ வரி கட்டணுங்கக்கூடிய ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு உதாரணம் மூலமாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட்ஸ் நம்ம எப்படி பே பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்லாப் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இத்தனை யூனிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜ் ரேட் இருக்கும். ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து டேபிள் 2, அந்த டேபிள் 2க்கு வந்துட்டோன்னா நமக்கு வந்து ரேட்டு ஒரு யூனிட்டுக்கு ரேட்டு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நமக்கு டேபிள் 3க்கு போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. இதுக்கு பேர் தான் ப்ராக்ரெசிவ் ஃபிக்ஸேஷன். அது நம்ம டாக்ஸேஷன் சொல்ல முடியாது, இட்ஸ் அ ப்ராக்ரெசிவ் ஃபிக்ஸேஷன். இங்கே டேக்ஸில் அதே மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். அடுத்தது ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸஸ். ப்ரப்போர்ஷனேட்னா என்னது, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம யூஸ்வலாக பே பண்ணக்கூடிய சரக்கு அல்லது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸேஷன். நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு இத்தனை % டேக்ஸ். ஜிஎஸ்டி இப்போ வந்துருக்கு, ஜிஎஸ்டி அப்படி தானே இருக்குது. நீங்கள் வந்து எந்த செக்டரில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 5%, 12%, 24% அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டேக்ஸ். அப்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, த ரேட் ஆஃப் டேக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டேபிள். இதுக்கு பேர் என்னது, ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸேஷன். அப்புறம் ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன்ங்கிறது எப்போ வரும்னா, இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் tax lower the income groups than in the case of higher income groups. அதாவது அதிக வருமானம் வாங்குறாங்க இல்லையா, அவங்கள விட குறைவான வருமானம் வாங்குறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நிறைய டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கு பேர் என்னென்னா, அப்படியே ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனில் என்ன செய்வோன்னா, எவ்வளோ அதிகமாக நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வருமானத்தையும் அதாவது வரியையும் என்ன செய்யணும், அதிகமாக கொடுக்கணும். பட் இங்கே ரிக்ரெசிவ் டாக்ஸேஷனில் அப்படியே ரிவர்ஸ். கம்மியாக பொருள் வாங்குறவங்க அதிகமாக டேக்ஸ் கொடுக்கணும், அதிகமாக பொருள் வாங்குறவங்க கம்மியாக டேக்ஸ் கொடுக்கணும். இது என்னென்னா ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் டேக்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷனில் வரும். டேக்ஸ் எவேஷன் அப்படின்னா என்ன, டேக்ஸ் எவேஷன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் வரி ஏய்ப்புங்கிறது நார்மலாக மோஸ்ட்லி எல்லா இண்டிவிஜுவலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் அன் இல்லீகல் எவேஷன் ஆஃப் டாக்ஸஸ் பை இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்ஸ். வரி ஏய்ப்பு சிம்பிளாக இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ்வலாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு வரக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் டிஸ்ஹானஸ்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்டிங். நம்ம இதை வந்து போன செஷன்லேயே சொல்லியிருப்போம்.
நம்ம வருமானத்தை சரியாக அறிவித்தல் கிடையாது, நம்ம டிரான்ஸ்பரன்சி வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறத சரியாக என்ன செய்யறதில்ல, கணக்கு காட்டுறது கிடையாது. அப்போ டிஸ்ஹானஸ்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்டிங்கும் எதில் தான் வரும்னா டேக்ஸ் எவேஷனில் தான் வரும். லெஸ் இன்கம், நான் வந்து எவ்வளோ வருமானம் வருதுங்கிறதால இப்போ வருமான வரி சான்றிதழ் வாங்கணும்னா பெனிஃபிட்ஸ்க்காக என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கம்மியான வருமானம், ஆண்டு வருமானம் 75,000 அப்படிலாம் போட்டு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கம்மியான வருமானத்தை டிக்ளேர் பண்ணி வாங்குறாங்க இல்லையா, அது எல்லாமே டேக்ஸ் எவேஷனில் தாங்க வரும். ப்ராஃபிட்ஸ் வரலை, எனக்கு வந்து வருமானமே வரலை, ப்ராஃபிட் லாபமே வரலைன்னு கணக்கு காட்டுறது, எவ்வளோ நான் உண்மையாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து என்ன செய்வாங்க, நெகட்டிவில் காட்டுவாங்க. ஓவர் ஸ்டேட்டிங் டிடக்ஷன்ஸ், எனக்கு வந்து பட்ஜெட்டில் துண்டு விழுது அப்படின்லாம் காட்டுறாங்க இல்லையா, இது பொய்யா இதெல்லாம் காட்டும் பொழுது இது எல்லாமே டேக்ஸ் எவேஷன். ஸோ டேக்ஸ் எவேஷன் இஸ் அன் ஆக்டிவிட்டி காமன்லி அசோசியேட்டட் வித் த இன்ஃபார்மல் எக்கனாமி. ஸோ நம்ம உண்மையான சூழ்நிலை தெரியணும்னா கரெக்டான டேக்ஸை வந்து இது மக்களுடைய பொறுப்பு. மக்கள் வந்து என்ன செய்யணும், அரசுக்கிட்ட தெரியப்படுத்தணும். நாங்கள் எவ்வளோ வருமானம், எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் வந்து டேக்ஸ் கட்டணுங்கிறத சரியாக தெரியப்படுத்துறது நடந்தால் தான் இன்ஃபார்மல் எக்கனாமிங்கிற ஸ்டேட்லேருந்து நம்ம கண்ட்ரி வந்து ஃபார்மல் எக்கனாமிக்கு போகும். ஸோ வேறு என்னென்னலாம் டேக்ஸ் எவேஷன்னா, அது அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட்டை கணக்கு காட்டி நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தால் அதிலேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ண முடியும். ஹைடிங் மணி, ஹாவரிங், ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸில் பணத்தை பதுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா வரி ஏய்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன வரி ஏய்ப்பு ரீசன்ட் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சும்மா ஒரு அவுட்லுக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேக்ஸஸ் பற்றின அந்த என்னென்ன வரி ஏய்ப்புங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம டேக்ஸ் லெசனில் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இந்த டேக்ஸஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு தெரியணும் இல்லையா. அந்த டேக்ஸஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விதிமுறைகள், முக்கியமான டேட்டாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகிள் 280 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் mandates the finance commission to recommend the distribution of the net proceeds of taxes between center and states. ஸோ யாரு தான் டேக்ஸை வந்து மேண்டேட் பண்ணணும், ஃபினான்ஸ் கமிஷன் தான் மேண்டேட் பண்ணணுங்கிறத எங்கே சொல்லியிருக்காங்க, ஆர்டிகிள் 280. ஸோ இது ரொம்ப முக்கியமான நோட். அடுத்தது 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ் எந்தெந்த முக்கியமான ஆர்டிக்கிளில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூக்கு நான் தனியாக வந்து என்ன செய்திருக்கேன், லிஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ் மட்டும் பார்க்கும்போது இதெல்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி ஏரியாங்கிறது என்னது, ஆட் ஒன் அவுட் சிச்சுவேஷனில் கொஸ்டின் விடுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ ரெண்டுமே நம்ம ஸ்லைட் பண்ணியிருக்கோம். அதில் எதெல்லாம் டேக்ஸில் வராது அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் பாயிண்ட் பண்ணி படிச்சுட்டிங்கன்னா தென் யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ ஆர்டிகிள் 268, 268A, 269, 270, 271 இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ் பற்றி பேசுது. இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்க, எந்தெந்த வரிகள்லேருந்து இல்லை எந்தெந்த விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு வருமானம் வருது, நாட் ஒன்லி வரி, நாட் ஒன்லி டேக்ஸ் பேமெண்ட்ஸ், ஆல்சோ நான் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ என்னெல்லாம், கார்பரேஷன் டேக்ஸ், currency, coinage and legal tender and foreign exchange. ஸோ இந்த currency, coinage and minting இந்த விஷயத்தில் எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திருக்கோம்னா, ஆல்ரெடி ரெவென்யூ ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் வரலன்னா திரும்ப ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ மின்டிங், அதில் இன்னொரு முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பேன், அது என்னென்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, முக மதிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது தங்கத்துக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கிற மாதிரி நம்மளோட கரன்சிக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லை. இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன், இதை இன்னும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கரன்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் யூனியன் சோர்சஸில் வரக்கூடியது. ஸோ டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், duties of excise on tobacco and certain goods manufactured or produced in India இதெல்லாம் நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். சென்ட்ரலுக்கு வரக்கூடிய வருமானங்கள். எஸ்டேட் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதர் தான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். fees in respect of any of the matters in the union list but not including any fees taken in any courts.
but not including any fees taken in any court. Foreign loans, லோன் வாங்கினாலும் அது வருமானம் தான் இல்லையா? இதை நம்ம ரெவென்யூலே பார்த்துருப்போம். அப்போவே நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், அது எப்படி ரெவென்யூவில் கொண்டு போய் நீங்கள் வந்து லோனை கொண்டு வருவீங்க? லோன் இஸ் நாட் அ ரெவென்யூ, இட் இஸ் அ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் எஸ், அஃப்கோர்ஸ் லோன்னாலும் அதை வாங்கி நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்? டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் யூனியன் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. Lotteries organized by the government of India or the government of a state. ஏதாவது வந்து ஒரு லாட்ரிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி இல்லீகல் இன் மெனி ஸ்டேட்ஸ், பட் ஸ்டில் எஸ், இஃப் கவர்மெண்ட் ரிலீஸ் சம் லாட்ரிஸ் தென் இட் இஸ் ஆல்சோ எ சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் மூலமாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் வருமானங்கள் வந்து யூனியனுக்கு ஆனது. போஸ்ட் அண்ட் டெலிகிராம்ஸ், உண்மையாக சொல்லப்போனால் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வருமானங்கள் ரொம்ப குறைவுங்கிறது நம்மளுடைய நிதி அறிக்கையில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பே பண்ணக்கூடிய சேலரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெஃபிசிட்டாக தான் போய்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் அகெயின், பட் இஃப் தேர் இஸ் எ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க், தென் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். Posts and telegraphs, telephones, wireless, broadcasting and other forms of communication. எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் பிஎஸ்என்எல் மட்டுமா? நோ, எல்லா டெலிகிராஃப்ஸ் அண்ட் டெலிஃபோன்ஸ் வயர்லெஸுமே என்ன செய்யணும்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் வந்து பண்ணி ஆகணும். ஃபீ, இட் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், தென் இட் இஸ் நாட் டேக்ஸ், இட் இஸ் ஃபீ இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபீ பே பண்ணுறாங்களே அதெல்லாம் யூனியன் சோர்சஸ். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனியன், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ், அது மூலமாக அதோட சொத்து மதிப்பு, அந்த மதிப்பும் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம். பப்ளிக் டெப்ட் ஆஃப் த யூனியன், ஸோ பப்ளிக் டெப்ட் மூலமாக ஏதாவது வருமானம் வரும் அப்படின்னா, பப்ளிக் டெப்ட்னா மக்கள் கையில் இருக்கக்கூடிய அவங்க வாங்குகிற லோன், இல்லைனா அவங்கக்கிட்ட நடக்கக்கூடிய ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், இது மூலமாக வரக்கூடிய வருமானங்கள். ரெயில்வே டிக்கெட்ஸ் மூலமாக வரக்கூடிய எல்லா வருமானங்களுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. Rates of stamp duty in respect of bills of exchange checks, promissory notes, இந்த மாதிரி ப்ராமிசரி நோட் மூலமாக நீங்கள் வந்து யாருக்காவது பத்திரம் மூலமாக யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்சேஞ்ச் செக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு யார் கைக்கு வருமானமாக போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வரக்கூடிய ஏதேனும் வருமானங்கள். டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஏன் அக்ரிகல்ச்சர் இன்கம் எங்கே வரும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரும். டாக்ஸஸ், அப்போ இது வந்து கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும். ஸோ டாக்ஸஸ் ஆன் இன்கம் அப்படின்னு மொத்தமாக கொடுத்தாங்கன்னா இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். Taxes on income other than agriculture income is the union source of income. So taxes on the capital value of assets exclusive of agricultural land of individuals and companies. So குறிப்பா agriculture வந்து central governmentல அதோட வருமானம் வராது. So taxes other than stamp duties on transaction in stock exchanges. So இந்த odd one out மட்டும் நீங்க தனியா படிச்சுக்கிட்டீங்கன்னா then it's easy. இது போக taxes on the sale or purchase of newspapers and on advertisements published therein. So newspaper அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய செலவினங்கள், வருமானங்கள், அதே மாதிரி அதில் யாராவது ஸ்பான்சர் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னா அது மூலமாக வரக்கூடிய வருமானங்கள்லாம் யாருக்கு போய் சேரும்? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் டெர்மினல் taxes on goods or passengers carried by railways, seas or air. டெர்மினல் டேக்ஸஸ்னால் அவங்க ஏதோ ஃபீஸ் வாங்காமல் இருக்காங்க, இல்லைனா டிக்கெட் எடுக்காமல் இருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து டேர்முக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து அவங்க டேக்ஸ் வாங்குறாங்கன்னா இது எல்லாமே வரும். ஸோ இந்த 20 யூனியன் சோர்சஸ் ஆஃப் இன்கமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து டேக்ஸ்னால் என்ன, டேக்ஸ் எதுக்கு லெவி பண்ணணும், டேக்ஸுக்கும் ஃபீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு பர்டிகுலர் ப்ரிவிலேஜ்டு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணோன்னா அது ஃபீஸ்னால் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி டு பே, டேக்ஸ்னால் இட்ஸ் மேண்டேட்ரி டு பே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்திருக்கோம்? ஃபுல்லாக வருமானம் வரக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த வகையில் வருமானங்கள் வருதுன்னு ஒரு 20 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்ன செய்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த செஷனில் என்ன பார்க்கலான்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விதங்களில் வருமானம் வருது, அதான் எல்லாமே இங்கே சொல்லியாச்சு. அப்போ வேறு என்ன அங்கே வரும்? அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்க்கலாம்.